students நம்ம வந்து 22nd chapter பார்த்துட்டு இருக்கோம் environmental management. So last classல wildlife conservation பார்த்தோம். next soil erosion அப்படினா என்ன, அந்த soil erosion வந்து எப்படி manage பண்ணலாம்னு பார்த்தோம். So renewable and non renewable energy resource பார்த்தோம். last of fossil fuels அப்படினா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். So fossil fuels are found inside the earth crust and are energy rich substances formed by natural process such as anaerobic decomposition of buried dead organisms. So வந்துட்டு fossil fuels அப்படிங்கிறது வந்து earth-ஓட crust region, அதாவது inside the earth crust, அதாவது earth இருக்கக்கூடிய crust region-க்கு inside இருக்கும். and they are energy rich substances. அதில் வந்துட்டு எனர்ஜி நிறையா இருக்கும். எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ், அதாவது anaerobic decomposition of buried dead organisms. ஸோ டெட்டான ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு anaerobic decomposition ஆகி அந்த இது வந்துட்டு ஃபியூவல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படின்னு எவ்வளோ இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓவர் millions of years ago. as the accumulating sediment layers produce heat and pressure, the remains of organisms are gradually transformed into hydrocarbons. So அது வந்துட்டு அந்த செடிமெண்ட் லேயர்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆக அது வந்துட்டு ஹீட்டையும் ப்ரெஷரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹீட்டும் ப்ரெஷரும் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய டீகம்போஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு ஹைட்ரோ கார்பனாக வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோல் அண்ட் பெட்ரோலியம். கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். தே ஆர் கால்டு ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஆஸ் தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த degradation of biomass buried deep under the earth millions of years ago. ஸோ இது வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா தே ஆர் ஃபார்ம்டு, அதாவது எதனால் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த டீக்ரேடேஷன் ஆஃப் பயோமாஸ், அதாவது வந்துட்டு பிளான்ஸ் இல்லாட்டி அனிமல்ஸ் வந்துட்டு டீக்ரேட் ஆகி, அதாவது வந்துட்டு ஏர்த்துக்குள்ளே டீப்பாக இன்சைடில் வந்துட்டு பரி ஆகி, அதாவது இறந்து அது வந்துட்டு டீக்ரேஷன், அதாவது டீகம்போஸ் ஆகி இது ஃபார்ம் ஆச்சு எப்போ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ. அதனால தான் வந்துட்டு இந்த கோல், பெட்ரோலியத்தை வந்துட்டு ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Coal is used for generation of electricity at thermal power plants. So coal அது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறக்காக, அதாவது தேர்மல் பிளான்ஸில் எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறக்காக இதை கோலை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் ஆல்சோ known as crude oil is processed in oil refineries to produce petrol and diesel which are used to run automobiles, trucks, trains, ships and aeroplanes etc. ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு பெட்ரோலியத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ப்ராசஸ் ஆகுதுன்னா ஆயில் ரெஃபினரிஸில் ப்ராசஸ் ஆகுது. ஸோ இது ப்ராசஸ் ஆகி எதை கொடுக்குதுன்னா பெட்ரோல் அண்ட் டீசலை வந்துட்டு பை ப்ராடக்ட்ஸாக கொடுக்குது. அந்த பெட்ரோல் டீசல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஆட்டோமொபைல்ஸுக்கு, ட்ரக்குக்கு, லாரிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூவலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். கெரோசின் அண்ட் எல்பிஜி liquefied petroleum gas obtained from petroleum is used as domestic fuel for cooking food. ஸோ இந்த பெட்ரோலியத்துலேருந்து அப்டைன் பண்ணக்கூடியதான் வந்துட்டு கெரோசின் அண்ட் எல்பிஜி, அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நம்ம வீட்டிலலாம் வாங்குற இந்த சிலிண்டர்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டொமஸ்டிக் பர்பஸ், அதாவது வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டும் வந்துட்டு யூஸ் ஆகுது. The coal and petroleum reserves can get exhausted if we continue using them at a rapid rate. ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடும். எப்போ அப்படின்னா நம்ம இப்படி கண்டினியூவாக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், ரேப்பிட் ரேட், அதாவது குயிக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ரெண்டு ரிசோர்ஸஸ் கோல் அண்ட் பெட்ரோலியம் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. The formation of these fossil fuels is very slow process and takes very long period of time for renewable. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸுக்கான ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவான ப்ராசஸ் அண்ட் இட் டேக்ஸ் வெரி லாங் பீரியட், அதாவது வந்துட்டு இது ரெனியூ ஆகி மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இது வர்றதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸ், அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப லாங் டைமை வந்துட்டு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் பார்க்கும்போது இது வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான்.
இதை ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்கிறேன்னா தே ஆர் ஃபார்ம்டு பை டீக்ரடேஷன் ஆஃப் பயோமாஸ். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கோலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸில் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கோலை யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோலியத்தை வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. இது எங்கே ப்ராசஸ் ஆகுதுன்னா ஆயில் ரெஃபைனரிஸில் வந்துட்டு ப்ராசஸ் ஆகுது. ஸோ ப்ராசஸ் ஆகி என்ன கொடுக்குதுன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் கொடுக்குது. ஸோ இந்த பெட்ரோலையும் டீசலையும் தான் வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு அதை மூவபிள் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரோலியத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கெரோசின் அண்ட் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதாவது எல்பிஜி, இதை வந்துட்டு நம்மளோட டொமஸ்டிக் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாகவும் ரொம்ப குயிக் ரேப்பிட் ரேட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ், இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம், இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே இது ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவான ப்ராசஸ். அதே மாதிரி இது வந்துட்டு லாங் பீரியட், அதாவது வந்துட்டு டைம் வந்துட்டு இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெனியூவல் ஆகிறதுக்கான டைம் வந்துட்டு இட் டேக்ஸ் லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கோல் அண்ட் பெட்ரோலியம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்சஸ். ஸோ இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்சஸை வந்துட்டு நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கு, அதாவது சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு. இட் இஸ் நெசசரி டு கன்சர்வ் ஆர் சேவ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்சஸ் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ் which can be done by reducing their consumption. ஸோ வந்துட்டு இந்த கன்சர்வ், அதாவது இந்த கோல் அண்ட் பெட்ரோலியத்தை வந்துட்டு சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காகனா நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக அதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சேவ்ட் இட் வில் இன் ரிட்டர்ன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோலோட யூஸை வந்துட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. யூஸிங் பைசைக்கிள் for covering short distances instead of using cars, scooters or motorcycles. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் போகணும், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போகணுன்னா நம்ம வந்துட்டு கார்லேயோ ஸ்கூட்டர்லேயோ போகிறதுக்கு பதிலாக நம்ம பைசைக்கிளில் வந்துட்டு அதாவது வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் ப்ரெஷர் குக்கர் can reduce the consumption of kerosene and LPG while cooking food. ஸோ வந்துட்டு அதாவது வந்துட்டு ஃபுட்டை குக் பண்ணும்போது நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கெரோசின் அண்ட் எல்பிஜி அந்த கன்சப்ஷனை வந்துட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் போடாமல் ஒரு வெசலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ரைஸை வந்துட்டு குக் பண்ணும்போது இட் டேக்ஸ் லாங் டைம். ஸோ அப்படி அந்த லாங் டைம் எடுக்கும்போது நிறைய அந்த எல்பிஜியும் கெரோசினும் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக போகும். ஸோ நம்ம ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளால் வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சோலார் குக்கர் அண்ட் சோலார் ஹீட்டர்ஸ் கேன் பி யூஸ்ட் வேர் எவர் பாசிபிள். ஸோ எந்தெந்த இடத்துல இந்த சோலார் ஹீட்டர்ஸ் அண்ட் சோலார் குக்கர்ஸ் வைக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் பி டிசைன்டு வித் ஃபியூயல் எஃபிஷியன்ட் இன்ஜின்ஸ் to increase efficiency and also reduce air pollution. ஸோ மோட்டார் வெஹிக்கிள்ஸை வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் எஃபிஷியன்ட், அதில் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸை வந்துட்டு ஃபியூயல் எஃபிஷியன்ட்டாக இது பண்ணணும். ஸோ எதுக்கு அப்படின்னா எஃபிஷியன்சியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், அதே சமயம் ஏர் பொல்யூஷனை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட அந்த கோலோட யூசேஜ் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு மோட்டார் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பைசைக்கிள்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமா எல்பிஜி அண்ட் கெரோசினோட கன்சப்ஷனை வந்துட்டு நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ எங்கெங்கே வேறெவர் பாசிபிள் வி இன்ஸ்டால் சோலார் குக்கர் அண்ட் சோலார் ஹீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு நல்லா டிசைன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் வந்துட்டு ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எதுக்காகனா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ் வந்துட்டு கன்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதாவது இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் இல்லாமல் ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டாபிக். The energy crisis has shown that for sustainable development in energy sector we must conserve the non-renewable conventional resources from its rapid depletion and replace them with non-polluting renewable resources which are environmentally clean.
ஸோ இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசிஸில் பார்க்கும்போது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது எனர்ஜி செக்டாரில் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரோம்னா நம்ம வந்துட்டு இந்த நான் ரெனியூபிள் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸை வந்துட்டு கன்சர்வ் பண்ணும். அதாவது இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு நம்ம கன்சர்வ் பண்ணும். ஸோ நம்ம ரேப்பிடாக அதை வந்துட்டு டெப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்துட்டு கன்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் பொல்யூட்டிங் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ், அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பொல்யூஷனையும் கொடுக்காம திரும்ப திரும்ப ரெனியூபிள் பண்ணிக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். Efforts are made to develop new sources of energy which is called non-conventional source of energy. ஸோ வந்துட்டு எஃபோர்ட்ஸ் அதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நியூ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஸோ நியூவாக அந்த எனர்ஜி சோர்ஸுக்கு நியூவாக வந்துட்டு ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். It would provide greater initiative to local people who could assess their needs and resources and plan a strategy that could be useful to them. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இட் வில் ப்ரொவைட், அதாவது கிரேட்டர் இனிஷியேட்டிவ், அதாவது லோக்கல் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு கிரேட்டர் இனிஷியேட்டிவாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா அவங்களோட நீட்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்கள அசஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி ரிசோர்ஸஸ் அண்ட் பிளான் ஏ ஸ்ட்ராட்டஜி தட் குட் பி யூஸ்ஃபுல் டு தேம். ஸோ அவங்களுக்கு தேவையான நீட்ஸையும் அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸையும் வச்சு அவங்களுக்கு தேவையானதை வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த கேஸ், அவங்களுக்கு தேவையான எனர்ஜி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா எது எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நான் கன்வென்ஷனல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஆஃப் ரிசோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசஸ்லாம் நம்ம வந்துட்டு ரேப்பிடாக ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு நான் கன்வென்ஷனல், அதாவது ஆல்டர்னேட்டாக ஒரு எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி பாருங்க, சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் அப்படின்னாலே சன். ஸோ சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி. சோலார் எனர்ஜி இஸ் த எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் த சன். ஸோ சோலார் எனர்ஜிங்கிறது ஒரு எனர்ஜி தான் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து கிடைக்குது. த சன் கிவ்ஸ் அவுட் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். ஸோ சன்ல இருந்து நமக்கு வாஸ்ட் அமௌண்ட், அதாவது வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், அவ்வளோ ஹீட்டும் லைட்டும் நமக்கு கிடைக்குது. இட் இஸ் ஒன்லி எ லிட்டில் லெஸ் half of solar energy which falls on the atmosphere reaches the earth surface. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன்லி லிட்டில் தான், அதாவது வந்துட்டு லெஸ் தேன் half பர்சன்டேஜுக்கு சோலார் எனர்ஜியில் ஹாஃபுக்கு கம்மியாக அவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்துட்டு நம்ம எர்த் சர்ஃபேஸை வந்துட்டு ரீச் பண்ணுது. இஃப் வி குட் யூஸ் ஜஸ்ட் எ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி it would fulfill all the country's need for the power. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இந்த அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யார் யாருக்கு எவ்வளோ பவர் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சோலார் எனர்ஜி ஹேஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ சர்டைன் லிமிட்டேஷன்ஸ். ஸோ சோலார் எனர்ஜின்னு பார்க்கும்போது அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, சில லிமிட்டேஷன்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் த எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் த சன். ஸோ சன்லேருந்து நமக்கு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் வந்துட்டு வருது. ஸோ அந்த அவ்வளோ ஹீட் அண்ட் லைட் வந்தாலுமே ஏர்த்தில் வந்துட்டு அதில் ஒரு ஹாஃப் தான் வந்துட்டு எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணுது. ஸோ அந்த ஹாஃபில் நம்ம ஒரு லிட்டில் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாலே, அந்த லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணாலே நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அது ஃபுல்லாக வந்துட்டு நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ சோலார் எனர்ஜியில் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுக்குன்னு சர்டைன் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சோலார் எனர்ஜி டிவைசஸ். The energy from the sun can be harnessed to provide power. ஸோ சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம வந்து ட்ராப் பண்ணி அதை வந்துட்டு பவராக வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். The various devices used for harnessing sun's energy are called solar energy devices. ஸோ வந்துட்டு நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் அந்த சன்னில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு ட்ராப் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த டிவைசஸ் வந்துட்டு இந்த சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சோலார் எனர்ஜி டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, சோலார் செல்ஸ் அப்படின்னா என்னன்னா, சோலார் செல்ஸ்
is made up of silicon that converts sunlight directly into electricity. So solar cells அப்படிங்கிறது வந்துட்டு எதனால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா சிலிகான் மெட்டலால மேட் ஆயிருக்கும். அது என்ன பண்ணுனா சன்லைட்டை வந்துட்டு டைரக்டா எலக்ட்ரிசிட்டியா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். சோலார் செல் produces electricity without polluting the environment. இந்த சோலார் செல் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் வந்துட்டு எந்த விதமான பொல்யூஷனும் வந்துட்டு என்விரான்மெண்ட்ல இருக்காது. Since it uses no fuel other than sunlight, no harmful gases, no burning or no wastes are produced. ஸோ வந்துட்டு இதோட யூசஸ் இது வந்துட்டு அந்த அதாவது சன்லைட்டை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபியூயலும் தேவையில்லை, அதே மாதிரி எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கேஸும் தேவையில்லை, எந்த ஒரு பேர்னிங் எதையும் நம்ம பேர்ன் பண்ண வேணாம், அதே மாதிரி எந்த விதமான வேஸ்ட்டும் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. These can be installed in remote and inaccessible areas where setting up of power plant is expensive. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். It can be installed in remote and inaccessible areas where setting up of a power plant in expensive. ஆனால் வந்துட்டு இந்த பவர் பிளான்ட்டை வந்துட்டு செட் பண்ணுறது வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோலார் செல்ஸ்னு பார்க்கும்போது it is made up of silicon that converts the sunlight directly into electricity. ஸோ சோலார் செல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனால என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பொல்யூஷனும் வராது. ஸோ வந்துட்டு அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதாவது சன்லைட்டை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சோலார் செல்ஸ்க்கு ஃபியூயல் தேவையில்லை, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸும் இருக்காது, ஸோ எந்த வித வேஸ்ட்டும் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதை வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் செட்டப் பண்ணிக்க முடியும், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சோலார் செல்ஸோட யூசஸ் என்னன்னு பாருங்க. யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ். It can be used for street lighting, traffic signals, water pumping, battery charging system. ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஸ்ட்ரீட் லைட்டிங் அதாவது வீதியில் போடுவாங்களா அந்த லைட், டிராஃபிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ வாட்டர் பம்பிங்கில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேட்ரி சார்ஜிங், இது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த சோலார் செல்ஸை யூஸ் பண்ணலாம். It is used in artificial satellites and space probes. ஸோ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பேஸ் ப்ராப்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. It provides radio and TV transmission to remote areas. ஸோ வந்துட்டு இதை எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ரேடியோ அண்ட் டிவி டிரான்ஸ்மிஷன் டு ரிமோட் ஏரியாஸ். ஸோ ரிமோட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ரேடியோ அண்ட் டிவி டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து இதை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. It is used in calculators, electronic toys and watches. ஸோ அதே மாதிரி இந்த சோலார் செல்ஸ் வந்துட்டு calculators, electronic toys and watches. ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 யூசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் கேன் பி யூஸ்ட் இன் ஸ்ட்ரீட் லைட்டிங், டிராஃபிக் சிக்னல்ஸ், வாட்டர் பம்பிங், பேட்டரி சார்ஜிங் சிஸ்டம் எக்ஸெட்ரா. It is used in artificial satellites and space probes. It provides radio and TV transmission for it to remote areas. It is used in calculators, electronic toys and watches. Next solar panel அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு solar panel நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. Arrangement of many solar cells side by side connected to each other is called solar panel. ஸோ இப்படி இருக்கிறது வந்துட்டு ஒரு செல் வந்துட்டு சோலார் செல். இந்த சோலார் செல்லை சைட் பை சைடாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சோலார் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மெனி சோலார் செல்ஸ் side by side connected to each other is called solar panel. The capacity to provide electric current is much increased in the solar panel. So solar panel ல அந்த electric current provide பண்றதுக்கான capacity வந்துட்டு increase ஆகுது. But the process of manufacture is very expensive. ஆனா இந்த solar panel வந்துட்டு manufacture பண்றது வந்துட்டு ரொம்பவே expensive அப்படின்னு சொல்றாங்க. So இதான் வந்துட்டு solar panel. Next பாருங்க solar cooker. It consists of an insulated metal box or wooden box which is painted from inside so as to absorb maximum solar radiation. So solar cooker அப்படிங்கும்போது இதில் என்ன இருக்குன்னா insulated metal box இல்லாட்டி wooden box இருக்கும். அதை எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இன்சைட் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. A thick glass sheet forms the cover over the box. ஸோ வந்துட்டு ஒரு திக்கான ஷீட் கவர் வந்துட்டு பாக்ஸை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கும். The reflector is the plane mirror which is attached to the box. ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பிளேன் மிரர் அது வந்துட்டு பாக்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கும்.
The food is cooked by energy radiated by the sun. So இது எப்படி இந்த ஃபுட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுட் குக் ஆகும், சன்ல இருந்து ரேடியேட் ஆகக்கூடிய எனர்ஜி மூலமா அந்த ஃபுட் வந்துட்டு குக் ஆயிடும். ஸோ இதான் வந்துட்டு சோலார் குக்கர். நெக்ஸ்ட் பாருங்க சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். In solar thermal power plants, many solar panels are used to concentrate sun rays to heat up water into a steam. So solar thermal power plant பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மெனி சோலார் பேனல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த சன்ரேஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்டீம் அந்த வாட்டரை வந்துட்டு டு ஹீட் அப் வாட்டர் இன்டு ஸ்டீம், அந்த வாட்டரை ஹீட் பண்ணி அதை ஸ்டீமாக வந்துட்டு மாற்றுவாங்க. The steam is used to run the turbines to produce electricity. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த ஸ்டீமை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டர்பைன்ஸை ரொட்டேட் பண்ணி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். நெக்ஸ்ட் பாருங்க கடைசி இந்த சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் என்னென்ன. இட் இஸ் அவைலபிள் இன் ஆப்டன்ஸ் இன் அவர் கண்ட்ரி அண்ட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த எனர்ஜி வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, காஸ்ட் ஃப்ரீ, எந்த விதமான காஸ்ட் இல்லை. இட் இஸ் எ ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதை வந்துட்டு நம்மளால் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு இட் இஸ் எ ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட். இது எதுக்கு யூஸ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் டஸ் நாட் காஸ் பொல்யூஷனை வந்துட்டு இது வந்துட்டு கொடுக்கவே கொடுக்காது. இதில் வந்துட்டு எந்த விதமான பொல்யூஷனும் இல்லை. ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. அதாவது வந்துட்டு இது அபண்டன்ஸாக இருக்குது, அதாவது ரெனியூபிள் ரிசோர்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸ். அப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறக்கும் ஹீட்டுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இது வந்துட்டு எந்த விதமான பொல்யூஷனையும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தந்துடாது. ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. ஸோ இதோட வந்துட்டு இன்றைக்கி கிளாஸை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கோல் அண்ட் பெட்ரோலியம் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து அதை கன்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் ரெனியூபிள் அதாவது நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ்னால் என்ன, அதில் ஃபஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் தான் வந்துட்டு சோலார் எனர்ஜி. ஸோ அந்த சோலார் எனர்ஜி தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.